விஜய் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேயோட பி டீம் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு வந்து பர்ஃபெக்டா வந்து பொருந்தது. நிச்சயமாக இப்ப இருக்கும் தலைமை அத பாஜகவிலும் சரி, இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அப்படி ஒரு கவர்மெண்டை வந்து அவங்க வந்து வீட்டுக்கு பட் வந்து ஒரு கட்டத்துல வந்து பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்கிற நிலைமை மேபி கண்டிப்பா அவர் கண்டெஸ்ட் பண்ற இடத்துல அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை தாண்டி வந்து மற்ற தொகுதிகள் எல்லாத்துலயுமே வந்து அப்படின்ட்டு இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்கும். கண்டிப்பா வந்து அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் வின்ஸ்டன் ராஜ் அவர்கள். வணக்கம் வின்ஸ்டன். வணக்கம் வின்ஸ்டன். நிறைய இடத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க என்டிஏல பிஜேபி வந்து எப்பவுமே தனியா தான் இருப்பாங்க தமிழகத்துல அப்படிலாம். ஆனா கடந்த 2 நாட்களாக அப்படியே அந்த சூழல் எல்லாம் மாறுது போல. அதிமுகவும் பாஜகவும் சேர வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காங்களா? 2 பேருக்குமே ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் இருக்க வேண்டியது நிர்பந்தம் அப்படின்னு பாக்குறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? முன்னாடியே பேசின மாதிரி வந்து 2026 வந்து நம்ம சில வீடியோக்கள் என்ன பேசிட்டு இருந்தோம்னா, அப்போடைய சுச்சுவேஷன் இப்போ என்டிஏ தனியா இருந்து ஏடிஎம்கே தனியா இருக்கும்போது வித்தவுட் எனி டவுட் டிஎம்கே வில் கம் டு பவர் அப்படிங்கிற மாதிரி தான் பேசணும். ஸோ அது மாதிரி அவங்க தனியா அவங்க இது பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து பாஜகவோட எதிர்கால வளர்ச்சிக்கு வந்து நிச்சயமா ஒரு நன்மை பயக்கும் அப்படிங்கிறது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்குமே அந்த ஸ்டாண்ட்ல வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. பட் வந்து ஒரு கட்டத்துல வந்து பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்கிற நிலைமை வரும்போது நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சியை வந்து இவ்வளவு நாள் காலம் தாழ்த்தியாச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் காலம் தாழ்த்துவது தவறில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுப்பது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒன்றும் இப்ப டெல்லி பிஜேபி டெல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்லை 2021 இருந்தே அவங்க சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. 2021 வந்து அமித்ஷா அவர்களுடைய அறிவுரையை வந்து எடப்பாடி கேட்டிருந்தார் என்றால் அந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க மேபி டிஎம்கே ஜெயிச்சிருந்தாலும் ஒரு பெரிய மெஜாரிட்டி இருக்காது. ஒரு 125 பிலோ 130 இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வந்து ஒரு சான்சஸ் இருந்திருக்கும். பட் அதை வந்து அவங்க விட்டுட்டாங்க. அதை வந்து அப்ப அவங்க கேட்கல. அதே சிச்சுவேஷன் தான் வந்து 2024 சரி. அது வந்துட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சரி பிஜேபி வந்து வெளில போன உடனே தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மைனாரிட்டி ஓட்ஸும் வந்து அதிமுக பக்கம் குவிந்து விடும் அப்படிங்கிற வந்து ஒரு டே ட்ரீம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன வாய்ப்பு வந்து அண்ணாமலை அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாருலாம் வந்து தே ஃபைண்ட் சம் சான்சஸ். அதான். பட் இன்னைக்கு வந்து சிச்சுவேஷன் வெரி கிளியர். ஸோ இன்னொரு முறை வந்து திமுகவை வந்து நம்ம சப்போஸ் 2026 வந்து அகைன் நம்ம டிஎம்கே வந்துருச்சுன்னா, நம்மளோட வீடியோஸே நேரத்துல பேசியிருக்கோம். பிஜேபிக்கு வந்து அது வந்து நாட் அன் இஷ்யூ. ஏன்னா அவங்க வந்து நத்திங் டு லூஸ். அவங்க 2026 எலெக்ஷன் வந்து பிஜேபிக்கு வந்து நத்திங் டு லூஸ். ஆனா வந்து ஏடிஎம்கே வந்து இன்னொரு முறை தோல்வியை சந்தித்தால் என்றால் எடப்பாடி என்ன ஆவார்? நிச்சயமா இப்ப இருக்கிற எடப்பாடி அதிமுக வந்து பல சுக்குநூறாக உடையும். இப்பயே நம்ம வெளிப்படையா தெரியுது. செங்கோட்டையன் கடந்த காலங்களில் பேசுனதாக இருக்கட்டும், சில அமைச்சர்கள் வெளியே பேசவில்லாவிட்டாலும் அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு தே ஹேவ் அ ஸ்பெஷல் பாண்ட் வித் பிஜேபி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து கடைசியாக வந்து அவராகவோ இல்ல வந்து சம் தேர்ட் பர்சனோட இன்ஃபுளுயன்ஸ் மூலமாவோ எப்படியோ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து உணர்ந்திருக்கிறாருன்னு சொல்ல முடியும். ஸோ ஆஸ் பர் 2026 எலெக்ஷனை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு என்டிஏ இது வந்து ஒரு நல்ல டெசிஷன் தான். ஏன்னா வந்து இப்ப நீங்க 2024 ஏடிஎம்கேவோட ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸா வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து சில பேர் சொல்லுவாங்க ஏடிஎம்கேட ஓட்டு பிரிஞ்சு பிஜேபிக்கு வந்திருக்குன்னு சொன்னா கூடமே அந்த 2024 என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே இதை நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு 40% வந்துடும். ஸோ நமக்கு வந்து மீதி இருக்கிற ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த 40% ஓட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் தான். ஸோ இந்த பக்கம் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நியர்மோஸ்ட் 40 இருந்தாலும் ஒரு எக்ஸ் ஃபேக்டர். சப்போஸ் சில பேர் ரங்கராஜ் பாண்டேவாக இருக்கட்டும், அதை தாண்டி சில அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிற மாதிரி if NTK joins with NDA, so பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே அண்ட் என்டிகே இந்த 4 கட்சியும் சேரும் போது நிச்சயமாக திமுக வந்து அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு வெற்றி மட்டும் இல்லாம திமுக வந்து என்ன சொல்றது ஒரு தோல்வியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்டிஏ அலையன்ஸுக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு அகைன்
மீண்டும் ஒரு முறை எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆவதற்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு டஃப் ரேஸ் தான். இது ஒரு பெரிய எக்ஸ் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய். ஏன்னா இந்த ஆன்டி இன்குபன்சி ஓட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து டைரக்டா ஸ்ட்ரெயிட்டாவே எந்த ரூலிங் பார்ட்டி இருக்கோ அந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிஎம்கேக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஓட் பேங்க் இருக்கும், ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும். அந்த ஆன்டி இன்குபன்சி ஓட்டு டிஎம்கே இருக்கும்போது டிஎம்கே பிடிக்கல அப்படியே ஏடிஎம்கே போடுவாங்க, அதனால ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும். ஏடிஎம்கே பிடிக்கலையா அப்படியே டிஎம்கே போடுவாங்க, டிஎம்கே ஆட்சிக்கு வரும். இப்போ இந்த ஸ்வீப் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த ஸ்பிளிட் ஆஃப் ஆன்டி இன்குபன்சி ஓட்டை வந்து ஏடிஎம்கேக்கு முழுவதும் ஏடிஎம்கேக்கு செல்லாமல் விஜய் வந்து சர்டன் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா எடுத்துப்பார். அந்த அதனால வந்து ஐ திங்க் டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, விஜய் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேட பி டீம் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு வந்து பர்ஃபெக்டா வந்து பொருந்தது. ஸோ எப்படி வந்து மக்கள் அந்த 2016 வந்து விஜயகாந்த் தலைமையிலான அந்த கூட்டணியை வந்து ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்தினார்களோ அது மாதிரி வந்து டிஎம்கே வந்து விஜயோட அந்த ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிப்பதற்கான சான்சஸ் அதிகம். ஸோ அந்த ஆன்டி இன்குபன்சி ஓட்டை வந்து எப்படி வந்து விஜய் கிட்ட போகாம எப்படி வந்து என்டிஏ கல்டிவேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் வந்து இந்த வின்னிங் ஃபார்முலா இருக்கும். ஸோ விஜய் வந்து போய் பெரிய லெவல்ல ஜெயிப்பாரு, மேபி கண்டிப்பா அவர் கண்டெஸ்ட் பண்ற இடத்துல அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை தாண்டி வந்து மற்ற தொகுதிகள் எல்லாத்துலயுமே வந்து அந்த ஸ்பாயில் ஸ்போர்ட் விளையாடுவதற்கான எல்லா பவரும் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கேம் எப்படி இப்போ அவங்க விளையாடுவாங்க தெரியும். என்டிகே ஈவன் தோ தே ஜாயின் வித் என்டிஏ, என்டிகேல இருக்கிற ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கோ டு வித்வுட் எனி டவுட் இட் வில் கோ டு விஜய். அதே மாதிரிதான் வந்து டிஎம்கேல வந்து அவங்க மேசிவா அவங்க நம்பி இருக்கிற அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டும் அதுவும் சில பர்சன்டேஜ் வந்து விஜய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி வந்து விசிகே ஓட்டு வந்து விஜய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி வந்து இதுதான் வந்து ஒரு ரியாலிட்டி ஃபார்முலா. ஸோ இந்த எக்ஸ் ஃபேக்டரை மட்டும் கரெக்டா வந்து என்டிஏ கையாண்டாங்கன்னா இப்பல இருந்தே வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணி ஓட் கல்டிவேஷன் பண்ணாங்கன்னா ஸோ வந்து அவங்க வெல்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக இருக்கும். இப்போ நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு முன்னாடி வரை நிறைய பேர் சொன்னாங்க 2026 இஸ் கேக் வாக் ஃபார் டிஎம்கே அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஜஸ்ட் இந்த அமித்ஷா அண்ட் இபிஎஸோட ஒரு சந்திப்பு வந்து அந்த கேக் வாக் ஃபார் டிஎம்கே வந்து டஃப் ரன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகளை போடுவதற்கான வந்து ஒரு சான்ஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி இந்த கட்டமைப்பு எப்படி இந்த அஜெண்டா வந்து பில்டப் ஆகுது அப்படிங்கிறது வரும் தெரியும். ஏன் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லியில இருக்காரு. ஸோ அவர் வந்ததற்கு பிறகு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வில் பி ஷேர். ஸோ ஹோப்ஃபுல்லி 2026 வந்து டிஎம்கே வீட்டுக்கு அனுப்புவதற்காக இந்த ஒரு கூட்டணி அமைவது வரவேற்கத்தக்கதுதான். இந்த கூட்டணி அமைவது வரவேற்கத்தக்கதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அதே சமயம் வந்து இந்த கூட்டணிக்காகவே இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்துல ஈடுபடுவாரா? கண்டிப்பா நீங்க அதுல வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாதுல்ல. ஸோ அரசியல்ல வந்து நீங்க வந்து சில விஷயங்கள்ல வந்து இப்ப நிறைய பேர் பார்த்தோம். அண்ணாமலை அவர்களோட தந்தி டிவில ஒரு பிரஸ் பண்ணாங்க. அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் மாநில தலைவர் பதவியை நான் ராஜினாமா செய்திருவேன் அண்ணாமலை சொன்னாரு. இப்ப எங்க போச்சு அப்படிலாம் பேசினாங்க. அப்படிலாம் பார்த்தா என் பையனா இருக்கட்டும் என் குடும்பத்துல யாரா இருக்கட்டும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஸ்டாலின் சொன்னாரு. நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு ஸ்டாலின் சொன்னாரு. நாங்க வந்த முதல் கையெழுத்துலேயே நீட்டை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஸ்டாலின் சொன்னாரு. ஸோ திஸ் இஸ் வாட் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்ல வந்து இன்னொன்னு சொல்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீங்க மதுவை பத்தி கேட்டீங்கன்னா கனிமொழியாக இருக்கட்டும், இப்ப ரீசெண்டா சட்டசபையில கூட அவங்க மினிஸ்டர் சொன்னார் அது நாங்க 2016 கொடுத்த வாக்குறுதி. அதே மாதிரிதான் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த தந்தி டிவி அவங்க நியூஸ் போடுறாங்க பாத்தீங்கன்னா இது மார்ச் 2024 வந்தது. 2024க்கான ஸ்டேட்மெண்ட் 2026 கிடையாது. அது எப்படி அவங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு தான் தக்காளி சட்னியா என்னது? ஏன்னா காங்கிரஸோட கூட்டணியே சேர மாட்டேன் கூடா நட்பு கேடாய் விளையும் சொன்னவர் தானே அவங்களோட கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஸோ திஸ் இஸ் ஹவு பாலிடிக்ஸ் ஒர்க்ஸ். இந்த டைம் சிச்சுவேஷன் என்ன, அந்த ஒரு பொது எதிரி தமிழகத்தின் நலனிற்காக வந்து இந்த ஒரு கட்சி இதற்குமே வரக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று தெரியும். ஒரு யூடியூப்ல பேசுறதுக்காக வந்து யூடியூபர்ஸ் வீட்டுல எந்த அளவுல அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அப்படி ஒரு கவர்மெண்டை வந்து அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக ஜனநாயக ரீதியில் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஏன்னா ஆப்வியஸ்லி எடப்பாடி அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டா இருப்பார். அதுல வந்து தேர் இஸ் நோ டவுட். இஃப் சப்போஸ் அவங்க வந்து 117 117 அந்த மேஜிக் ஃபிகரையும் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட்டணி ஆட்சி கூட வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க தனிப்பட்ட ஆட்சி தான் இருப்பாங்க. ஒருவேளை வந்து அவங்க அந்த இல்ல பிஜேபியோட 10 எம்எல்ஏ தேவைப்படுது இல்ல பிஎம்கே தேவைப்படுது அப்படின்னா
தமிழகத்தில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சியும் அமையும். ஏன்னா அந்த டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது அந்த ஒரு மேசிவ் ஃபிகர் வந்து கண்டிப்பா இப்ப இல்லை அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த மேசிவ் ஃபிகர் இல்லாதப்போ அந்த கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த பிரஷர் அகெயின் கண்டிப்பா வந்து டிஎம்கேக்கு இருக்கும். ஒருவேளை டஃப் ரேஸ் வந்து ஒரு மதில் மேல் பூனை கணக்கா வந்து டிஎம்கே ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்டா இருக்க வாய்ப்பு இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கிறதா அதிக வாய்ப்பு. அப்ப அந்த சைடு இருக்கும்ல ஒரு கூட்டணி ஆட்சி. 2006 வந்து கலைஞர் வந்து கம்ப்ளீட்டா 5 years வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் பண்ண மாதிரிலாம் வந்து இனிமே வந்து சான்ஸ் கிடையாது. ஸோ 2026 இஸ் கோயிங் டு பி ட்ரிக்கி. அவ்வளவு ஈஸியா நினைச்ச மாதிரி இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது தெரிகிறது. வின்ஸ்டன், நீங்க பேசும்போது அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்டிஏவும் இந்த கூட்டணியில என்டிகே நாம் தமிழர் கட்சியும் இந்த கூட்டணிக்குள் வந்தால் அது வந்து ரொம்ப ஒரு டஃபா இருக்கும், யாருக்கு என்ன தொகுதி பங்கீடு பிரிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க. ஸோ இந்த என்டிகே, அண்ணாமலை, இபிஎஸ் அவர்கள், பிஎம்கே, டிஎம்சி, ஸோ ஆஸ் யூஷுவல் என்டிஏ, அந்த ஃபார்மேஷனுக்குள்ள இபிஎஸ்ஸுமே நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காரா? இபிஎஸ் வந்து பாருங்க வந்து மாரலி வந்து 2011 இருந்த ஏடிஎம்கேவோ 2016 இருந்த ஏடிஎம்கேவோ இப்ப கிடையாது என்பதை வந்து அதிமுக வந்து கண்டிப்பா உணர்ந்திருக்கும். இந்த முறை வந்து ஒரு தோல்வியை அதிமுக சந்திக்குது, பிஜேபி தோல்வியை சந்திக்குது அப்படின்னா அது பெருசு கிடையாது. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு 4 எம்எல்ஏவை தாண்டி 5 எம்எல்ஏ வாங்கியிருந்தாங்கன்னா கூட அவங்க வளர்ச்சி இல்ல 0 எம்எல்ஏனா கூட அவங்க ஓட் பர்சன்டேஜ் வச்சு நாங்க வளர்ந்து கொண்டிருக்கோம் கட்சின்ட்டு பேசிட்டு போயிடுவாங்க. என்டிகே ப்ராப்ளமே கிடையாது, பயிற்சி அப்படின்ட்டு போயிடுவாரு சீமான் வழக்கம் போல. மற்ற கட்சியை பத்தி பேச வேண்டியது இல்லை, பாமகவா இருக்கட்டும், அவங்க வந்து இது பண்ணாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா அதிமுகவோட நிலை வந்து ரொம்ப கவலைகரமாக இருக்கும். 2029 வந்து அதிமுகவில் இருக்கும் பல பெரும் புள்ளிகள் வந்து பிஜேபியில வந்து ஐக்கியமாகி விடுவார்கள். ஸோ வந்து இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நிச்சயமா வந்து இந்த எலெக்ஷன் கூட்டணி ஃபார்முலா வரும்போது நிறைய இடத்துல சாக்ரிஃபைஸ் வந்து ஏடிஎம்கே பண்ணி தான் ஆக வேண்டும். ஏன்னா இப்ப பிஜேபி வந்து பாருங்க இந்த 2024 எலெக்ஷன்ஸ்ல பல இடங்கள்ல சட்டமன்ற தொகுதியாய் பார்த்தா செகண்ட் பிளேஸ் வந்திருப்பாங்க பிஜேபி. ஸோ அந்த மாதிரியான சீட்ஸ் வந்து கண்டிப்பா பிஜேபி வந்து டார்கெட் பண்ணதான் செய்வாங்க. கோயம்புத்தூர் கொங்கு சைடு வந்து அகைன் வந்து ஏடிஎம்கேவும் அவங்களும் ஸ்ட்ராங் அப்படின்ட்டு இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்கும். கண்டிப்பா வந்து அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் வந்து பல நாட்கள் நடக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு காமன் அஜெண்டா இருக்கும்போது எல்லாருமே இப்ப இவங்களுக்கு ஃபேவரபிளான சீட்டை வந்து இவங்க விட்டு தர மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தேவையான அவங்க விட்டு தர மாதிரி இருக்கும். ஸோ அதான் அந்த காமன் அஜெண்டா வந்து டிஎம்கே தோக்கடிக்க வேண்டும் அப்படிங்கும்போது இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. நிச்சயம் அந்த மைண்ட் செட்டுக்கு எடப்பாடி அவர்கள் சென்று இருப்பார்னு தான் நினைக்கிறேன். இதுல வந்து நிறைய ஒரு வார்த்தைகள் இல்லைன்னா ஒரு யூகங்கள் வருது, அண்ணாமலை நீக்கப்படுவாருங்க, அண்ணாமலை வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற. இல்ல இது வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அகைன் வந்து டிஎம்கேயோட ஐடிவிங்கா இருக்கட்டும், இந்த டிஎம்கேயோட அந்த ஆதரவாளர்களாக இருக்கட்டும், அவர்களோட ஆசை தான் இது. வந்து உடனே இது, ஏன்னா இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபைட் இஸ் கோயிங் டு பி டஃபர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்பயே வந்து அந்த கூட்டணி வந்து ஒரு பொருந்தா கூட்டணி, அவங்க அண்ணாமலை இப்படி பேசினாரு அப்படி பேசினாருலாம் சொல்லி அவங்க இது பண்ண பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரியான சுச்சுவேஷனுக்கு ஏன்னா இன்னொரு 12 months, ஆல்மோஸ்ட் 12 months 13 months தான் எலெக்ஷனுக்கு இருக்கும்போது இப்போ ஒரு புதிய மாநில தலைவரை வந்து எந்த ஒரு கட்சியும் இருக்காது. ஸோ அண்ணாமலை தான் கண்டிப்பா கண்டினியூ ஆவார். ஸோ அண்ணாமலைக்கு இந்த ஏன்னா இப்ப இதை கூப்பிட்டு இபிஎஸ் வந்து அமித்ஷா பேசுறாங்கன்னா அண்ணாமலைக்கு தெரியாம நடந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி எல்லா வகையிலையுமே வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும். ஸோ இன்னொன்று வந்து நீங்க லாஸ்ட் ஒரு மாசமாவே அந்த 2 தலைவர்களுடைய பேச்சுலையுமே சரி திங்ஸ் ஆர் வெரி கிளியர். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்ப்ரமைஸ் மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா பாஜக பத்தி என்கிட்ட பேரே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு இபிஎஸ். லாஸ்ட் ஒரு மாசமா அவர் அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு டிஎம்கே மட்டும் தான் எதிரி, வேற யாருமே எதிரி இல்ல. எலெக்ஷன் டைம்ல வாலண்டியராவே 2 இடத்துல பதிவு பண்ண மாதிரி இருந்தது. ஆமா, அதை வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரிதான் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுமே வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து பாஜக அதிமுக வந்து ரொம்ப வந்து எவ்வளவு ஸ்மூத்தா தான் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எதுவும் அப்படிப்பட்ட எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. நிச்சயமாக இப்ப இருக்கும் தலைமை அத பாஜகவிலும் சரி அனைத்து கட்சியிலும் சரி தொடரும். அவங்களோட அந்த காமன் வியூ பாயிண்ட், அந்த காமன் டார்கெட்டை நோக்கி அவங்க வந்து போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி வின்ஸ்டன், எத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.